सत्येन लभ्यः तपसा ह्येष आत्मा सम्यज्ञानेन ब्रह्मचर्येण नित्यम् अंतःशरीरे ज्योतिर्मयो हि शुभ्रं यदयः यं पश्यन्ति यदयः क्षीणदोषाः यं पश्यन्ति यदयः क्षीणदोषाः அந்த பயிரை நாங்கள் தொழில் எடுத்துக் கொள்கின்றோம். மனத்தின் கண் உள்ள கஸ்மலங்களெல்லாம் நீங்க பெற்ற யதிகள் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தரிசிக்கின்றார்கள். யதி என்று சொல்லுகிற இடத்து துறவி அல்லது சந்நியாசி என பொருள்படுகிறது. துறவியர்கள் பரம்பொருளை தரிசிக்கிறார்கள். துறந்தவர்கள் நீத்தவர்கள் மரத்தை தரிசிக்கிறார்கள். எதை துறந்தவர்கள்? அனித்தியமான பிரபஞ்ச வாழ்க்கையை துறந்தவர்கள். எதை தியாகம் பண்ணியவர்கள்? அனித்தியமான உலக வாழ்க்கை தியாகம் பண்ணியவர்கள். பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டது என்ன? நித்தியமாக உள்ள பரவஸ்துவை, பாரமார்த்திக பெருவாழ்வை. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்வ மானசு. கர்மத்தால் அல்ல, சந்தான விருத்தியினால் அல்ல, செல்வத்தினால் அல்ல, தியாகத்தாலேயே அமிர்தத்துவம், மரணமிலா பெருவாழ்வு அடையப்பெறுகிறது. இவ்வுண்மையை சிவபெருமான் தம்முடைய சொரூபத்திலேயே விளக்கிக் கொண்டிருக்கின்றார். திரிலோக குடும்பியாக இருப்பவர் சிவபெருமான். தியாகராஜனாக இருப்பவர் சிவபெருமான். திரிலோக குடும்பியாக இருந்து பிரபஞ்ச வாழ்க்கையை முறையாக நடாத்தி வருகின்றார். தியாகராஜனாக இருந்து பிரபஞ்ச அதீதத்தில் உள்ள பெருநிலைதான் நாம் அடைய வேண்டிய பேரு. அதை நிரூபித்து காட்டி வருகின்றார். ஆக வாழ்க்கையே ஆன்றோர்கள் வகுத்து வைக்கின்ற இடத்து 4 ஆசிரமங்களாக வகுத்தெடுத்து முடிந்த ஆசிரமமாக சந்நியாசாசிரமம் வந்தமைகிறது. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். அப்ப உச்ச நிலையை எட்டுவது சந்நியாசாசிரமம். அக்கோட்பாட்டை சிவபெருமான் தம்முடைய சொரூபத்தின் மூலமாக விளக்குகிறார். உண்மையில் தியாகம் அல்லது துறவு 4 ஆசிரமங்களிலும் இருக்கிறது. காலையில் நாம் ஆராய்ந்தோம், பிரம்மச்சரிய விரதம் 4 ஆசிரமங்களிலும் இருக்கிறது. அதே விதத்தில் தியாகம் அல்லது துறவு 4 ஆசிரமங்களிலும் இருக்கிறது. முடிந்த நிலையாக அது முற்று பெறுவது சந்நியாசாசிரமத்தில். மற்ற 3 ஆசிரமங்களில் ஜீவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு வருகின்றான். அதனுடைய பூரண நிலையை சந்நியாசாசிரமத்தில் எய்துகின்றான். தியாகம் வாழ்க்கையினுடைய முடிந்த குறிக்கோள், அடைய வேண்டிய பெருநிலை அடைந்தான பிறகு தியாகத்தை தவிர அடைவதற்கு ஒன்றுமில்லை என்பதை பிரபஞ்ச சுரூபமாக இருக்கிற பரமனே விளக்கி வருகின்றார். சான்று ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். மரத்தில் பூ உண்டாகிறது, அது பிஞ்சு ஆகிறது, பிறகு காய் ஆகிறது, பிறகு கனிகிறது.
கனிந்தான பிறகு மரத்தை விட்டு பிரிவதுதான் அதனுடைய குறிக்கோள். மேற்கொண்டு மரத்தில் ஒட்டி கொண்டிருப்பதில் பொருள் இல்லை. அதனுடைய அமைப்பு நிறைநிலை எய்துவது மரத்தினின்று பிரிவதன் வாயிலாகத்தான். மேற்கொண்டு மரத்தினின்று அது பெற வேண்டியது ஒன்றுமில்லை. உலகுக்கு நன்கு பயன்படுகின்ற பாங்கில் மரத்தை விட்டு பிரிந்து வருவதனால் அது பிரயோஜனப்படுகிறது. சிறிய சிறிய போக்கில் இந்த கோட்பாடு பிரபஞ்ச வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. தாயின் வயிற்றில் சிசு உருவாகிக் கொண்டு வருகிறது. முற்றிலும் உருவான பிறகு என்ன, தன் சொரூபத்தினின்று அதை பிரித்தெடுப்பது, தாயினின்று பிரிந்து கர்ப்பத்திலிருந்து தியாகம் பண்ணி அப்பால் செல்வதுதான் அதனுடைய மேற்கொண்டு அது செய்ய வேண்டிய கிருத்தியமாகிறது. எந்த கரு தன்னை உருவாக்கியதோ அந்த கருவை அது தியாகம் பண்ணுகிறது. தியாகம் பண்ணாவிட்டால் தாய்க்கும் ஆபத்து, அந்த சிசுவுக்கும் ஆபத்து. தியாகத்தினுடைய அறிகுறி அங்கு தென்படுகிறது. பெற்றெடுத்த பெண் ஒன்றை குடும்பத்தார் அன்போடு வளர்த்து வருகிறார்கள். அவள் பக்குவமானந்த பிறகு தக்க கணவனிடத்து ஒப்படைப்பதில் தியாகம் பண்ணுகிறார்கள். தியாகம் பண்ணுவதுதான் அங்கு கடமை. பிரபஞ்ச வாழ்க்கையிலேயே தியாகம் இருக்கிறது. நாம் அதை ஓர்த்து பார்ப்பதில்லை. தியாகம் பண்ண வேண்டிய தருணம் வருகின்ற பொழுது எதை எதை தியாகம் பண்ணியாக வேண்டும், அப்படி பண்ணுவதுதான் முறை. இவை யாவின் வாயிலாக என்ன நிகழ்கிறது? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஜீவனும் கடைசியாக யதாஸ்தானம் மூலநிலை போய் எட்டுகின்றன. புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி போய் சேருகின்றன. வீடு பெறனில் அவையனுடைய வாக்கு. வீடுங்கிறது எது? நம்முடைய யதாஸ்தானம், இருக்க வேண்டிய இடம் வீடு. காரியங்களை முன்னிட்டு வீட்டிலிருந்து வெளியே போகிறோம். அலுவல்களை எல்லாம் முடித்துக்கொண்டு பழையபடி வீட்டுக்கு வந்து சேருகின்றோம். போன காரியம் முடிந்தான பிறகு ஜீவர்கள் அத்தனை பேருக்கும் பரமன் வீடு. பிரபஞ்சத்தில் பல பல காரியங்களுக்கு வீட்டிலிருந்து உயிர் வகைகள் வந்திருக்கின்றன. செய்ய வேண்டிய கிருத்தியங்கள் எல்லாம் செய்து முடித்தான பிறகு பழையபடி பரமனிடம் போய் சேருவது வீடு பேர் ஆகிறது. தனக்கு பயிற்சி கொடுத்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்குவது துறவு அல்லது தியாகமாகிறது. தியாகம் கஷ்டமானதோ சுலபமானதோ? தியாகம் என்னதென்று ஆராய்ந்து பார்த்தால் அதைவிட சுலபமானது ஒன்றுமில்லை. உலகத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பூ பிஞ்சு காயினுடைய நிலையில் அந்த ஜீவர்கள் இருக்கிறார்கள். கரிந்தான பிறகு இந்த பிரபஞ்சத்தில் வேலையில்லை. அதை விட்டு பிரிவது பரமானந்தத்தை உண்டு பண்ணுகிறது. ராம் தீர்த்த சுவாமிகள் என்றை அமெரிக்கர்கள் கேட்டார்கள். அமெரிக்காவுக்கு வந்த பொழுது, தாம் ஏன் உலகை துறந்து விட்டீர்? Why have you renounced the world? தாம் ஏன் இந்த உலகை துறந்து விட்டீர்? அதற்கு அவர் பதில் கொடுத்தார், மை ஃப்ரெண்ட், இட்ஸ் யூ who have renounced the world, not I. உலகை துறந்தவன் நீ, நான் அல்ல. இந்த பேர் வழிக்கு விளங்கவில்லை. துறத்தல் என்பதற்கு பொருள் என்ன? பெரியதன் பொருட்டு சிறியதை விட்டு விடுவது துறத்தல். குமஸ்தா ஒருவனுக்கு ஒரு இடத்தில் 300-400 ரூபாய் சம்பளம் வருகிறது, இன்னொரு இடத்தில் 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வருகிறது என்றால் அந்த பெரிய சம்பளத்தை முன்னிட்டு சின்னதை துறக்கின்றான். துறப்பது முறை, துறக்கத்தான் அவன் செய்கின்றான். இதை விட பெரிய சம்பளம் அங்கு இருக்கிறது என்று.
இப்ப நீதான் துறந்து விட்டாய், நான் அல்ல என்கிற அவர் என்ன சொன்னார்? அகிலாண்டமும் எனக்கு சொந்தமாக இத்தனையோடு நான் உறவாடுகின்றேன், அத்தனை ஒதுக்கிவிட்டு ஒரு சிறு கூட்டம் மட்டும் எனக்கு உறவுன்னு வைத்திருக்கின்றாயே, துறந்தவன் நீ, நான் அல்ல என்று சொன்னார். எங்கு சென்று எந்த நாட்டு எந்த மக்களோடு இருந்தாலும் அத்தனை எனக்கு சொந்தம். ஆகினால் ஒன்றையும் நான் துறக்கவில்லை. உனக்கு சொந்தமாக உள்ள அத்தனையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு சிறு கூட்டத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு சொந்தம் என்று துறந்தவன் நீ, நான் அல்ல என்று சொன்னார். துறவு என்பதற்கு பொருள் என்ன? அனைத்தையும் தன்மயமாக கருதுதல், சிறுமையை ஒதுக்கி தள்ளுதல், அஞ்ஞானத்தை ஒதுக்கி தள்ளுதல், சிறுவாழ்வை ஒதுக்கி தள்ளுதல், இது துறவு என்றால், இதை செய்வதற்கு ஆள் இல்லை என்றால் பக்குவமானவர்கள் இல்லை என்று பொருள்படுகிறது. இதை செய்வதற்கு ஆள் இல்லை என்றால் பக்குவமானவர்கள் இல்லை என்று பொருள்படுகிறது. பக்குவமானவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தேவையில்லாத சிறியதை ஒதுக்கி தள்ளிவிட்டு தனக்கு சொந்தமாக உள்ள பெரியதை பிடிக்கிறார்கள். அது எதிர்மறையில் துறவு என்று சொல்லப்படுகிறது. உடன்பாட்டில் அனைத்தும் தனக்கு சொந்தமானதாக இருக்கிறது. சந்நியாசங்கிற சொல்லுக்கு எதிர்மறை விளக்கம் துறத்தல், உடன்பாட்டு விளக்கம் நியாசம் என்றால் பெரிய காரியத்துக்கு பயன்படுத்துவது நியாசம். தேவாராதனை பண்ணுகிற பொழுது அங்க நியாசம், கரநியாசம் இப்படி பண்ணுகிறார். தன்னுடைய அங்கங்களை எல்லாம், கர முதலியவைகளை தெய்வ பாட்டுக்கென்றே பயன்படுத்துவேன் என்று சங்கல்பித்துக் கொள்கிற இடத்து அது நியாசம் பண்ணுதல். ஆங்கிலத்தில் அது சப்ளிமேஷன் என பொருள்படுகிறது. அருவி மேலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக விழுகிற பொழுது அது ஓடையாக ஆறாக போய்விடுகிறது. மேலே அடைத்து குழாய் வழியாக கொண்டு வந்தால் சக்கரத்தை சுழற்றுகிறது. அந்த சக்தி மின்சக்தியாக மாறுகிறது. ஆகர்ஷண சக்தி என்கிற சாமானியமான சக்தியை மின்சக்தி என்கின்ற மேலான சக்தியாக மாற்றுகிற இடத்து அது நியாசம் பண்ணப்பட்டதாகிறது. மேலானதாக மாற்றி அமைக்கப்பெறுவது நியாசம். கீழ்நிலையில் இருப்பதை மேல்நிலைக்கு உரியதாக மாற்றி அமைக்கின்ற பொழுது அது நியாசமாகிறது. சம்நியாசம் டோட்டல் சப்ளிமேஷன் அர்த்தம். தன்னுடைய ஜீவிதம் முழுதும் உலகத்துக்குரியதல்ல, தெய்வத்துக்குரியது என்று மேலான வாழ்க்கையாக திருத்தி அமைப்பது சந்நியாசம் ஆகிறது. அது துறத்தல் அல்ல, நிறைவேறுதல், பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வருதல். உடன்பாட்டு விளக்கம். ராமகிருஷ்ண பரமசர் துறவியாக இருந்தார். வாழ்க்கை முழுதும் மேலான காரியத்துக்கு பயன்படுத்தினார். சிறுநெறி, சிறுவாழ்வு இவைகளை துறந்தார். பெருவாழ்வை சிக்கன பிடித்தார். உலகுக்கும் தமக்கும் ஏராளமாக பயன்பட்டது. அது சந்நியாசங்கிற பொருள். சிவபெருமான் தியாகராஜனாக இருந்து என்ன செய்தார்? சந்நியாசத்தின் மூலமாக உலகம் என்ன நலன் அடைகின்றது அதை தம்முடைய சொரூபத்தில் அவர் தியாகராஜனாக இருந்து சிவபெருமான் விளக்குகின்றார். பிரபஞ்ச வாழ்வு என்கின்ற பால்கடலை உலகத்தவர்கள் கடைகிறார்கள். ஒரு புராண வரலாறு. க்ஷீரசமுத்திர மர்தனம்ங்கிற பெயர். பால்கடலை கடைதல். தேவர்கள் அசுரர்கள் ஒருவரோடு ஒருவர் சேரமாட்டார்கள். பால்கடலை கடைவதற்கு ஒன்று கூடினார்கள். பால்கடலை கடைதல் என்றால் உலக வாழ்க்கையை நிறைவேற்றுதல். நல்லவர்கள் கெட்டவர்கள் கூடியிருந்து எந்த காரியத்தை ஈடுபட மாட்டார்கள். சண்டை வந்துவிடும், பிரிந்து போய் விடுவார்கள். உலக வாழ்க்கையை நடாத்துதல், அந்த ஒரு விஷயத்தில் ஒற்றுமை வருகிறது. ஒரு வியாபாரம் பண்ண வேண்டும். நல்லவனும் வியாபாரம் பண்ணுகிறான், கெட்டவனும் வியாபாரம் பண்ணுகிறான். நல்லவன் கடை வைத்திருக்கிற பொழுது கெட்டவன் ஏதாவது சாமானம் வாங்க வந்தால்
இவன் கெட்டவன் சாமான் விற்கக்கூடாதுன்னு இல்லை, அவன் எப்படி இருந்தாத்தேன்னா நமக்கு விலையாகிறது. கெட்டவன் ஒருவன் கடையில் நல்லவன் சாமானம் வாங்க வருகிறான், நமக்கு பணமாக வேண்டியது. அதாவது எப்படி நம்ம வாழ்க்கை நடைபெற வேண்டியது, நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிறதெல்லாம் ஒன்றுபடுத்துவதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருவரத்தாரும் கண் வைத்திருக்கிறார்கள். அப்படி உலக வாழ்க்கை வாழுதல் என்பதுதான் பால்கடலை கடைதல். என்ன பெறலாம்? லக்ஷ்மி தேவி வந்தால் புராண வரலாறு. உலக நடைமுறையில் பணம் சம்பாதிக்கலாம். லக்ஷ்மி தேவிங்கிறது பணம், பணம் சம்பாதிக்கலாம். நாய் விற்ற காசு ஊழையிடுமா? நாய் விற்று பணம் பண்ணினால் என்ன? பணத்தை ஏதோ ஒரு போக்கில் பண்ண வேண்டியது. இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டாக வருகிறது, பொருள்களெல்லாம் விலையுயர்ந்த பெரியதாக மாற்றி அமைக்கிறது செய்யப்படுகிறது. அது காமதேனு வந்தது. இப்படி வாழ்க்கையை பயன்படுத்தி பிரபஞ்ச வாழ்க்கையை செல்வம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றலாம். கடைசியாக இவர்கள் வாசுகி என்கின்ற சர்ப்பத்தை கயிறாக வைத்துக் கொண்டு மகாமேருங்கிற மலையை மத்தாக வைத்துக் கொண்டு கடைந்தார்கள். கடைவதற்கு துணையாக இருந்த வாசுகி சர்ப்பத்திலிருந்து சில விஷத்தை கக்கியது. அந்த விஷம் நல்லவர்கள் கெட்டவர்கள் ரெண்டு பேரையும் சூழ்ந்து பிடிக்க வந்தது. ஓட்டம் பிடித்தார்கள் தேவர்கள் அசுரர்கள். பாதாள லோகத்துக்கு போனார்கள், விஷம் அவர்களை விடவில்லை. மத்திய லோகத்துக்கு வந்தார்கள், விஷம் விடவில்லை. சொர்க்கத்துக்கு போனார்கள், விடவில்லை. சிவபெருமானுடைய பாதத்தில் வந்து சரணாகதி அடைந்தார்கள். அவர்களை உய்வித்தல் பொருட்டு விஷத்தை தாம் ஏற்றார், அருந்தினார், கண்டத்தில் நிறுத்தினார். ஸ்ரீகண்டன் அல்லது நீலகண்டன் ஆனார். இந்த விஷத்தினுடைய நிறம். இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆழ்கடல் கடைதலில் சிவனார் பங்கு கொள்ளவில்லை, அதை தியாகம் பண்ணிவிட்டார், தமக்கு தேவையில்லை என்று. ஆழ்கடலை கடைந்ததன் விளைவாக அவர்களுக்கு விஷங்கிற மரணம் வந்தது. அந்த மரணத்தை தம்முடையதாக அவர் ஏற்றுக்கொண்டார், உலகத்தை உய்வித்தல் பொருட்டு. ஆகையினால் அவர் தியாகராஜா. நலத்தில் பங்கு கொள்ள போகவில்லை, உலகுக்கு கேடு செய்ய வந்த காலால விஷத்தை மரணத்தை எடுத்து கொண்டு அவர்களை காப்பாற்றினார். துறவியார் உலகம் ஊட்டுகிற மையல் நிறைந்த திரவியங்களில் அவன் கருத்து செலுத்துவதில்லை. உலகம் நலனடைதல் பொருட்டு பாரமார்த்திக பெருவாழ்வில் ஈடுபட்டவனாக இருக்கிறான். அதன் மூலம் உலகத்தை நல்வழிக்கு கொண்டு வருகின்றான். சிவபெருமான் அத்தகைய தியாகமூர்த்தியாக இருந்து உலகத்தை துன்புறுத்துகிற விஷத்தை தம்முடையதாக எடுத்துக்கொண்டார். உலகம் தருகிற இன்பத்தில் பங்குக்கு போகவில்லை. இந்த கோட்பாட்டை விவேகானந்தர் விளக்குகிறார். கிரகஸ்தன் யார், சன்னியாசி யார்? He who hugs life is கிரகஸ்தா, he who hugs death is சன்னியாசின்னு சொல்கின்றார். பிரபஞ்ச வாழ்க்கையை விதவிதமான போக்கில் அவன் பயன்படுத்துவேன், அவன் குடும்பி. பெரிய லட்சியத்தின் பொருட்டு என்னை செத்ததுக்கு நிகராக என்னுடைய உயிரையே கொடுத்து ஒரு நலத்துக்காக நான் வாழ்ந்திருப்பேன், அவன் துறவி. இது செயலில் நிரூபிக்கப்படுகிறது. பால்கடலை கடைந்த பொழுது வந்தது சிவனார் நிரூபித்தது போக்கில் விவேகானந்த சுவாமிகள் இது செயலில் நிரூபிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. பிளேக் நோய் புதியதாக கல்கத்தாவில் தோன்றியது. ராமகிருஷ்ண மிஷன் அப்பொழுது விவேகானந்தர் நிறுவி இருக்கின்றார். பிளேக் நோய் என்றால் அந்த காலத்தில் யமன் படையெடுத்து வந்ததுக்கு நிகர். பிளேக் நோய் பெருவாரியாக தோன்றியது. நோய்வாய்ப்பட்டவனை அங்கே விட்டுவிட்டு உற்றார் உறவினர் ஓடி போய் விடுவார்கள். பிளேக் நிவாரண கேம்ப் ஆரம்பித்து துறவியர்களுக்கு விவேகானந்தர் சொல்லுகின்றார், உயிர் பற்றி வைத்திருக்கிறவர்கள் ஓடுகிறார்கள், பெரிய லட்சியத்தின் பொருட்டு உயிர் பற்றை துறந்தவர்கள் நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை நாராயண சுரூபமாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து சிகிச்சை செய்ய முயலாம். செத்து போனாலும் அது அதனுடைய பிராரப்த கர்மம். பணிவிடை பண்ணுவது நம் கடமை.
இப்ப மரணத்தை தம்முடையதாக அவர்கள் எடுத்து பணிவிடை பண்ணினார்கள். உற்றார் உறவினர் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். வேற்றார் போன்றிருந்தவர்கள் அந்த நோயாளிகளை வைத்து சிசுருஷை பண்ணுவதில் நிவேதித்தை சகோதரி அது பெரிய ஏற்பாடு பண்ணி வைத்து இந்த துறவியர்கள் பணிவிடை பண்ணி ஒரு பகுதி சிகிச்சையானது, இன்னொரு பகுதி காலமாகிவிட்டது. இவர்கள் அதன் பொருட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணினார்கள். சிவபெருமான் விஷத்தை எடுத்து உண்ட வாங்கில் இவர்கள் பணிவிடை பண்ணினார்கள். துறவி யார்? ஒரு பெரிய லட்சியத்தின் பொருட்டு தன்னை செத்ததுக்கு நிகராக வைத்து விடுகின்றான். சிறிய வாழ்க்கைக்கு செத்தவன் போன்று ஆகிவிடுகின்றான். பெரிய வாழ்க்கைக்கென்று தன்னை அறவே ஒப்படைக்கின்றான். அத்தகைய பாங்குடையவர்கள் சமுதாயத்தில் ஏராளமாக தோன்றுவார்களானால் அதன் மூலம் சமுதாயம் நலன் அடையும். சிவபெருமான் விஷத்தை எடுத்து உண்டதன் விளைவாக உலகம் உய்விக்கப்பட்டது. துறவியர் தங்களுக்கென வாழாது உலக நன்மைக்காக வென்று வாழுகின்றார்கள். உலகம் அதன் மூலம் பெரிய நலன் அடைகின்றது. They alone live who live for the welfare of the others. The others are more dead than alive. விவேகானந்தர் வாக்கு. பிற நலனுக்கென வாழுகின்றவர்களே உண்மையாக வாழுகின்றார்கள். மற்றவர்கள் குற்றுயிர் குற்றிருக்கின்ற நடமாடும் பிணத்துக்கு நிகரானவர்கள். இத்தகைய சந்நியாசாசிரமத்துக்கு 4 வருணங்களில் தகுதியுடையவர்கள் யார் என்கிற கேள்வி எப்பொழுதும் உண்டு. அந்த கேள்விக்கு விடை மகாபாரத்தில் வருகிறது. யக்ஷன் கேட்ட கேள்விக்கெல்லாம் யுதிஷ்டரன் சரியாக விடை சொன்னால் செத்த நிலையில் கிடைக்கிற 4 சகோதரர்களை பிழைப்பிப்பதாக ஏற்பாடு. பிராமணன் யார்? யக்ஷன் கேட்கின்றான். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழுகின்றவன் பிராமணன். அவன்தான் சன்னியாசியாக முடியும். எக்குடியில் பிறந்தான் என்பதல்ல, என்ன பரிபாகம் அடைந்திருக்கின்றான். அங்க பரிபாகம்தான் விளக்கப்படுகிறது. சாதுர்வர்ணே மயா சிருஷ்டம் குணக்கர்ம விபாகசகா. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிற இடத்தில் அந்தணன் யார், பிராமணன் யார், அது மனபரிபாகத்தை பொறுத்தது, பிறப்பை பொறுத்ததல்ல. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டோடுகளா. இந்த லட்சணம் யாரிடத்து இருக்கிறது? அவர்கள் அந்தணர். அவர்கள் தங்களுடைய ஜீவிதத்தை உலக நன்மைக்காகவென்று ஒப்படைக்கின்றார்கள். அவர்கள்தான் சன்னியாசி ஆக முடியும். சமுதாயத்தில் இவர்கள் இத்தகைய ஸ்தானம் வகிக்கிறார்கள். மரத்திலே நல்ல கனிகள் ஏராளமாக உண்டாகுமானால் அந்த மரம் செழிப்புற்று இருக்கிறது, ஆரோக்கியமாக வளர்ந்திருக்கிறது, அது பலன் தருகிறது. பூத்து காய்க்கின்ற பொழுதே வெம்பி விழுந்து விடுகிறது, பிஞ்சாக இருக்கும் பொழுதே விழுந்து விடுகிறது. கனி என்பது காண்பதே இல்லை, அந்த மரம் கெட்டு போய்விட்டது. அதற்கு நிகராக சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்குமானால் நல்ல துறவியர்கள் அதில் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். துறவியர்களே ஒரு சமுதாயத்தில் தோன்றுவதில்லை, அந்த சமுதாயம் கீழதசை அடைந்திருக்கிறது. சமுதாயம் நல்ல சமுதாயமாக வேண்டும். நல்ல விருட்சத்தில் கனிகள் ஏராளமாக வருவது அந்த கனி உலக நன்மைக்காக இருக்கிறது. சமுதாயத்தில் துறவியர்கள் ஏராளமாக வந்தமைவது அந்த லோக ஹிதத்துக்காக அது வந்தமைகிறது. துறவியர் நல்ல பண்பட்ட துறவியர் காண்பது அரிது என்றால் சமுதாயம் கெட்டு போய்விட்டது. இந்த கெட்டு போனதுக்கு சான்று ஒன்று ராமகிருஷ்ண பரமசுடைய சிஷ்யர் ஒருவரிடம் ஒருவர் பகிர்ந்தார். ரிஷிகேஷத்தில் துறவி என்கின்ற வேஷம் போட்டுக்கொண்டு லட்சக்கணக்கான பேர் சோம்பேறிகளாக பொதுமக்கள் உணவை உண்டு கொண்டு சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். நாட்டை பாழ்படுத்துவது இந்த துறவியர்கள் என்று சொன்னார். அதற்கெல்லாம் பொறுப்பாளிகள் நீங்கள் குடும்பிகள் என்று இவர் சொன்னார். ஏன் அப்படி சொல்லுகின்றீர்கள்? இந்த லட்சக்கணக்கான பேர் ஆகாயத்திலிருந்து பொறுத்து விழுந்தவர்கள் அல்ல, வெம்பி போன பிஞ்சு போன்று நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தை சரியாக நடத்தி நல்ல பண்பட்ட நரோத்தமர்களை சரியான சந்தானத்தை பெற்றிருந்தால் கனி போன்று அவர்கள் சமுதாயத்தில் பயன்பட வருவார்கள். பிஞ்சு வெம்பி போனதெல்லாம் தொட்டலான கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்து
காம புத்தலர்களாக தொத்தலை பெற்றெடுத்திருக்கிறீர்கள், சோம்பேறிகளாக திரிகிறது. அத்தனை உண்டு பண்ணியது உங்களுடைய குற்றம். அது ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை. அப்ப கிரகசாசிரமத்தினுடைய பெருமை அல்லது சிறுமை என்ன? வாழ்வாங்கு கிரகஸ்தன் வாழ்வானாகில், கிரகஸ்தன் வாழ்வாங்கு வாழ்கின்ற நல்ல அறிகுறி. ஏராளமான நல்ல துறவியர்கள் வந்தால் அது கிரகஸ்தாசிரமம் நல்ல நிலையில் இருக்கிறது. அதற்காக வென்று தன்னை ஆயத்தப்படுத்துவதுதான் கிரகஸ்தன் பண்ணுகிற தியாகம். சிறுமைகளை எல்லாம் தியாகம் பண்ணி பெருவாழ்வில் விரதம் பூண்ட பெருவாழ்வு வாழுவது கிரகஸ்தன் பண்ணுகிற தியாகமாகிறது. அத்தகைய தியாகமூர்த்திகளாக இருக்கின்ற கிரகஸ்தர்களுக்குத்தான் நல்லோர் பிள்ளையாக பிறக்கின்றனர். நல்லோர் பிள்ளையாக பிறக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய ஜீவிதத்தை பரமனுக்கென்று ஒப்படைக்கின்றார்கள். அது சந்நியாசம் அல்லது தியாகமாகிறது. கடவுள் வழிபாடு பண்ணுவதற்கு நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் கோயிலுக்கு போகிறார்கள். காணிக்கை செலுத்துவதற்கு கோரிக்கை பண்ணுகிறார்கள். காணிக்கை எடுத்து கட்டி வைத்திருக்கிறார்கள். காணிக்கை எடுத்து செல்லுகின்றார்கள். கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கிடைப்பது போன்று எங்கேயோ சம்பாதித்த பணம், ரூபாயனா, பைசா, தானியம் இவைகளை கட்டி வைத்துக் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துதல். தனக்கு சொந்த செல்வமாக இருக்கிற சத்புத்திரனை ஒருவனை பெற்றெடுத்து இறைவனுடைய பணிக்காக இறைவனிடம் ஒப்படைக்கின்றேன், அத்தகைய காணிக்கையை நான் செலுத்த வேண்டும், அதற்கேற்ற நல்வாழ்வு வாழ்ந்து சத்புத்திரனை பெற்றெடுக்க வேண்டிய யாராவது கோரிக்கை பண்ணுகிறார்களா? அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக கடவுளுக்கு வேண்டுகிறார்களா? அது கிடையவே கிடையாது. இது போலி பக்தி, போலி வழிபாடு, போலி பிறவி. சரியான மானுட பிறவி எடுத்திருக்கிறவர்கள், அறிவோடு கூடிய பிறவி எடுத்திருக்கின்றவர்கள், சரியான பாங்கில் கடவுள் பக்தி பண்ணுகிறவர்கள், கடவுளுக்காக இன்று படைப்படுது தன்னிடத்துள்ள உயர்ந்ததை கடவுளுக்கு படைக்க வேண்டும், மட்டமானதை படைத்துவிட்டு நல்லதெல்லாம் எனக்கு இருக்க வேண்டும். அது கடவுளை ஏமாற்ற பார்த்து தன்னை ஏமாற்றுவன் ஆகின்றான். கடவுளுக்கு படைப்பதில் சிறந்தது எது? தன்னுடைய ஜீவிதத்தையே கடவுளுக்கு கொடுப்பது. அதற்கு அடுத்தபடி தனக்கு நல்ல சந்தானத்தை பெற்றெடுத்து அது கடவுளுக்கு கொடுப்பது. அது இரண்டாவது தரம். பாசாங்கு வழிபாடு, பாசாங்கு கோரிக்கை எது? எங்கேயோ சம்பாதித்த பணத்தை தான் கொடுப்பது. அதில் பிளாக் மார்க்கெட் பண்ண அதில் ஒரு பகுதி கடவுளுக்கு. இது இறைவனை ஏமாற்ற பார்த்து தானே சிறுமை அடைவது. அப்படி சமுதாயம் சிறுமை அடைந்திருப்பதனால்தான் சத்புத்திரர்களை காண்பதில்லை, தலை சிறந்த சந்நியாசிகளை நாம் காண்பதில்லை. கிரகஸ்தாசிரமம் தூயதான பிறகுதான் நல்ல துறவியர்கள் ஏராளமாக தோன்றுவார்கள். துறவியர்கள் ஏராளமாக தோன்றினால் அந்த சமுதாயம் தானாக மேல்நிலைக்கு போகிறது. துறவி இத்தகைய பரிபாகம் அடைந்தவன் என்ன பாங்கில் அவன் தன்னை பக்குவப்படுத்துகின்றான். துறவியர்களுக்கே எடுத்துக்காட்டாக இருப்பவர் புத்தர் பெருமான். துறவி வேந்தன் என்று அவரை சொல்லலாம். ராஜகுமாரனாக ராஜரீதியாக சித்தார்த்தங்கிற பெயரில் பிறந்தது. ஜோதிடம் கணித்தார்கள். இவன் பெரிய உலகை ஆளுகின்ற சக்கரவர்த்தி ஆவான் அல்லது அருளை ஆளுகின்ற பெரிய துறவி வேந்தன் ஆவான். இவன் வேந்தன் எந்த விதத்திலும் பிரபஞ்சத்துக்கு இவன் வேந்தன் ஆவான் அல்லது அருளுக்கு வேந்தன் ஆவான். பெரிய வேந்தன் இவன் ஆவான். ஜோதிடம் கணித்தார்கள். தந்தை பார்த்தார், உலகப்பற்று வைத்தவர், பிரபஞ்சம் துக்கம் நிறைந்தது, அனித்தியமானது என்றால் தானே இவன் துறந்து போவான். பிரபஞ்சத்தினுடைய பாங்கை இவனிடமிருந்து மறைத்து வைத்து விடலாம் என்று 2 அரண்மனை கட்டினார். கோடை காலத்துக்கு ஒன்று, குளிர்காலத்துக்கு ஒன்று. சொர்க்கம் போன்று அமைத்தார். ரெண்டிலும் உஷ்ண வெப்பம் அல்ல, உஷ்ணம் குளிர் நடுநிலையில் இருக்கிற பாங்கில் அமைத்தார். மரம் செடி கொடிகளில் பட்டு போறதல்ல, ராத்திரியில் விட பகல் எடுக்க மாட்டார்கள். அனித்தியமானது என்பதற்கு ஏதாவது சான்று கண்டால் துறவியாக போய்விடுவான் என்று.
கூடியிருக்கிறவர்கள் அம்முனையில் எப்பொழுதும் சிரித்த முகமாக இருக்க வேண்டும். துக்கத்தினுடைய காட்சி சித்தார்த்தனை காட்டக்கூடாது. இந்த போக்கில் வளர்ந்து வருகின்றான். மனம் முடித்து வைத்தார்கள். யசோதராங்கிற பெண்ணை. ராகுலாங்கிற ஒரு மகப்பேரும் பெற்றிருக்கின்றான். வெளியில் சென்று உலகை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றான். உலகத்தை எல்லாரும் சிரிச்ச முகமாக இருக்க வேண்டும், கிழவன் வரக்கூடாது, கிழவி வரக்கூடாது, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்து அழைத்து கொண்டு போனார்கள். அது என்னாச்சு, தெய்வாதீனமாக இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இருந்தும் பத்தி போய் எலும்பு தோலுமாக இருக்கிறவன்னு இவன் ஊர்வலம் போகும்பொழுது இதுக்கு வந்துவிட்டது. இதென்ன ஒரு நூதனமான பிராணியாக இருக்கிறதே கேட்கின்றான். அது நூதனமான பிராணி அல்ல, மனிதன்தான். ஏன் இந்த நிலை? வயது வர 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 இப்படி ஆகிவிடும். வயது வர வர இப்படி ஆகிவிடுமா? நான் அப்படி ஆவேனா? ஆம். அப்பா அப்படி ஆவாரா? ஆம். யசோதரா அப்படி ஆவாளா? ஆம். ராகுல்லா அப்படி ஆவானா? ஆம். எல்லாரும் ஆய்த்தீர வேண்டும். ஓ, வாழ்க்கையில் நான் அறிந்து கொள்ளாத பகுதி ஏதோ இருக்கின்றது. மற்றொரு தடவை ஊர்வலம் போகின்ற பொழுது ஏற்பாடு பெரியது. செத்த பிணத்தை காட்டக்கூடாது, தெய்வாதீனமாக வந்து விடுகிறது. ஏன் இவர்கள் இந்த போக்கில் போகிறார்கள்? அது ஒன்று செத்து போய்விட்டது. செத்து போய்விட்டது என்றால் என்ன? விளக்குகிறார்கள். நான் சாவேனா, அப்பா சாவேரா, எல்லாரும் செத்துத்தான் ஆகும். ஓ, நான் அறிந்து கொள்ளாத பகுதி ஏராளமாக இருக்கிறது. இன்னும் இவன் துக்கத்தை கண்டவன் அல்ல. அடுத்த மாளிகையில் பறவை ஒன்று மேலே பறந்து போகின்ற பொழுது இன்னொரு ராஜகுமாரன் அம்பெய்தான். அது அம்பு தைக்கப்பட்டு அந்த பறவை சித்தார்த்தனுடைய மாளிகையில் கீழே விழுந்தது. ரத்தம் கொட்டுகிறது, உதறுகிறது. ஏன் இது இப்படி இருக்கிறது? ரத்தம்ங்கிற இதுவரை பார்க்காதிருந்தான். அது கஷ்டப்படுகிறது. கஷ்டப்படுதல் என்றால் என்ன? அந்த அம்பை எடுத்தவன் சொன்னான், தம்மேல் குத்தி பார்த்தான். ஓ, வாழ்க்கையில் இப்படி ஒரு தருகிற நான் தெரியாது இருக்கின்றேன். குத்தினவள் இங்கே ரத்தம் வந்தது. ஓ, நான் உலகத்தை பற்றி அறிந்திருந்தது மிக குறைவு. அறியாத பகுதி ஏராளமாக இருக்கிறது. உலகத்தை நான் அறிந்தாக வேண்டும். சிறைச்சாலையில் இருப்பது போன்று நான் அரண்மனையில் இருக்கிறேன். விவேகம் வந்துவிட்டது. உலகத்தை அறிவதற்கு இந்த சிறையிலிருந்து நான் தப்பித்து அப்பால் போயாக வேண்டும். நள்ளிரவில் யசோதரா ராகுல்லா தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை நேசிக்கிறேன், ஆனால் வாழ்க்கையின் மர்மம் தெரியாதவனாக இருக்கிறேன். வாழ்க்கையின் மர்மத்தை அறிவதற்காக நான் வெளியேகின்றேன். ஏதாவது பெரிய பேர் பெறுவேனாகில் அந்த பெரிய பேரில் பங்கு உங்களுக்கு உண்டு. அந்த பெரிய லட்சியத்தில் வைத்திருக்கிற ஆவலை முன்னிட்டு உங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு போகின்றேன். உங்களை துறந்து விடுகின்றேன். அப்ப துறவு என்பதற்கு அங்கு விளக்கம், ஒரு பெரிய லட்சியத்தை பெறுதல் போட்டு சிறியதை ஒதுக்கி வைத்தால் தான் அது சாத்தியமாகின்றது. சன்னாங்கிற குதிரைக்காரன் திறமை வாய்ந்த குதிரையை கொண்டு வந்து ரகசியம் வைத்திருக்கின்றான். இந்த குதிரை ஏறும்பொழுது நான் ஒரு பெரிய யாத்திரை போகின்றேன், அதற்கு நீ துணை புரிவாக என்று வெளியேறதுக்குள்ளாக தன் ராஜ்யை தாண்டி அப்பால் போய்விட்டு அவன் திணியை அனுப்பிவிடுகின்றான். துறவு பூண்டு வாழ்க்கையினுடைய மர்மத்தை அறிய விரும்புகின்றார். கஷ்டப்பட்டு பட்டினி போடுகிற நிலையில் சிலர் முறைகள் போட்டினார்கள். அதன் போன்று பட்டினி கிடந்து சாகர நிலையில் இருந்தார். படுத்து கிடக்கின்றார். மனம் தெளிவா இருக்கிறது. உடல சக்தியெல்லாம் போய்விட்டது. கல்யாண ஊர்வலம் ஒன்று போகிறது. வீணையோடு பேசுவது போன்று பாடிக்கொண்டு போகிறார்கள். வீணையை உன்னிடம் இருக்கின்ற நரம்பை தளர்த்தால் ஓசை வராது, அதிகம் அதை முறுக்கினால் தெரித்து போய்விடும், நடுநிலையில் வைத்தால் இனிய ஓசையை கொண்டு வரலாம், நீ இப்பொழுது கொண்டு வருவது போட்டு என்று பாடினார்கள். புத்தருக்கு விவேகுதயமாகிறது. இந்த உடல் வாழ்க்கை அத்தகையது. அங்கு ராஜபோகத்தில் வைத்திருந்தது ஒரு கோடி, இங்கு பட்டினி போட்டது இன்னொரு கோடி. ரெண்டு இல்லாத நடுநிலையில் வைக்க வேண்டும். சமத்துவம் யோக உச்சியதைங்கிற கோட்பாடு அவருக்கு மனசில் உதயமாகிறது. பிறகு புதிய அத்தியாயம் வாழ்க்கையில் தொடங்கி சாதனங்கள் புரிகின்றார். போதிசத்துவம் ஞானோதயம் ஆகிறது. நான் பெற்ற இந்த ஞானம் உலகம் முழுதுக்கும் தருவது பரியந்தம் நான் இதை ஒத்தி வைத்திருப்பேன். இதற்கு நிகராக விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமசர் நிறுவல் பிரசவாதை கொடுத்தார். கடவுளை கண்டிருக்கின்றீர்களா என்று கேட்ட கேள்விக்கு விடையாக நிறுவல் பிரசவாதை கொடுத்தார். கலைத்தவருடைய மனதை கீழ்நிலை கொண்டு வந்தார்.
என்ன வேண்டுகிறாய் என்று பரமசர் கேட்டார். நான் எப்பொழுதும் இருந்தபடி இந்த நிலையிற்கு அனுகிரகம் பண்ணுங்கள். பரமசர் சொன்னார், உன்னை வீரன் என்று எண்ணியிருந்தேன், பாமரன் போன்று பிதற்றுகின்றாய். பிரபஞ்சத்தை மறந்து அதீதத்தில் பரத்தில் ஒன்றுபட்டு இருப்பது பாமரனுடைய செயலா? மனசுக்குள்ள நரேந்திரர் எண்ணுகின்றார். பரமசர் அப்பொழுது கேட்டார், கனி ஒன்று உன் கையில் கொடுத்தால் என்ன செய்வாய்? பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பிறகு நானும் அருந்துவேன். அது அவருடைய சிறப்பு. நாம் அப்படி சொல்ல மாட்டோம். வைத்திருந்து அப்புறம் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லுவார். கூட்டத்தில் வேண்டாம் என்று. நீ உலகுக்கு கனி வழங்க வந்த வள்ளல் தனியாக கனி உண வந்தவன் அல்ல. நரேந்திரர் தலை வணங்கினார். அவருக்கு ஆதேச உத்தரவு ஏற்படுகிறது. புத்தர் அதே போன்று நான் பெற்ற இந்த பெரிய பேரு உலகுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பரியந்தம் இந்த நிர்வாண நிலையை ஒத்தி வைத்து உலகுக்காக பாடுபடுவேன். அதே பணி விவேகானந்தர் வருகிறது. அப்ப துறவியார் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழுகின்றவன் துறவி. தனக்கென வாழுவதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்கி வைக்கின்றான், அதற்கேற்ற அளவு குடும்பி நல்லவன். உலகத்தை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய நலனே கண்ணுகருத்துமாக இருக்கின்றான், அவன் அதமன். ஏகதேசம் துறவிகளாக முடியும் மற்றவர்கள். முற்ற துறந்தவனாக இருப்பவன் தான் உடல் பொருள் ஆவியெல்லாம் பரத்துக்கென்று ஒப்படைத்தவனாக இருக்கின்றான். அத்தகைய பெருங்கூட்டத்தை சமுதாயம் உண்டு பண்ணுகிற பொழுது உலகுக்கு நலனாக வந்து வாய்க்கின்றது. அப்படி துறவியர்கள் சமுதாயத்தில் ஏராளமாக உண்டானால் என்ன ஆகின்றது? விவேகானந்தர் பகிர்ந்தார். 2000 பேர் சனியான துறவிகள் இருந்தால் உலகம் முழுதிலும் 2 வருஷத்துக்குள்ளாக கிருத்தியுகம் கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னார். கிருத்தியுகத்தையே உண்டு பண்ணலாம் என்று சொன்னார். அப்ப கிருத்தயுகம் எங்கே இருக்கிறது? பாகியத்தில் அல்ல. நன்மக்கள் எண்ணிக்கை அதிகமாகிற பொழுது அது கிருத்தியுகம் ஆகிவிடுகின்றது. கலியுகம்ங்கிறது எது? கெட்ட பாங்குடையவர்கள், சிறுநெறி செல்லுகிறவர்கள், அறவாழ்வை புறக்கணிக்கிறவர்கள் அதிகரித்தால் அது கலியுகமாக இருக்கிறது. பரநாட்டத்திலேயே கொண்டிருக்கிற பெருவாழ்வு வாழ்கிறவர்கள் அதிகரிப்பார்கள், ஆனால் அது கிருதயுகமாக மாற்றலாம். அவரவர் சொந்த வாழ்க்கையிலே மக்கள் இதே கணத்தில் கிருதயுகத்தில் இருக்கலாம், திரேதாயுகத்தில் இருக்கலாம், துவாபர யுகத்தில் இருக்கலாம், கலியுகத்தில் இருக்கலாம். அது அவரவரை பொறுத்தது. துறவி யார்? எந்த காலத்தில் தோன்றினாலும் சரி, துறவி ஒருவன் கிருதயுகத்தில் வாழுகின்றான். கிருதயுகம் என்றால் என்ன? கிருதயுகத்தில் அறம் தர்மம்ங்கிற பசு 4 காலில் நிற்கின்றது. திரேதாயுகத்தில் 3 கால்களில் நிற்கின்றது. துவாபர யுகத்தில் 2 காலில் நிற்கின்றது. கலியுகத்தில் 1 காலில் திண்டாடி கொண்டிருக்கின்றது. கலியுகத்தில் தர்மத்தை காண்பது அரிது. ஆனால் அறநெறியே வடிவெடுத்தவனாக இருப்பவன் துறவி. அது தன்னுடைய பரிபாகத்தை பொறுத்ததாக இருக்கிறது. அத்தகைய துறவியர் சமுதாயத்தில் இருப்பார்களானால் அவர்கள் மூலமாகத்தான் உலகம் நலம் அடைய முடியும். அப்ப 4 ஆசிரமங்களில் முடிந்த ஆசிரமாக இருப்பது சந்நியாசாசிரமம் என்றால், சமுதாயத்தில் புள்ளி விவரம் போடுகிறவர்கள் வீதாச்சாரம் பிரகாரம் நல்ல சன்னியாசிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்போ 10,000 ஒரு பேர் வழி கிடையாது. இன்றைக்கு 1,00,000 ஒரு பேர் வழி ஒரு வேலை இருக்கலாம். சுமாராக அந்த கூட்டத்தில் சேர்க்கக்கூடியவர்களாக இந்த சன்னியாசாசிரமத்துக்கு பஞ்சம் வந்துவிட்டது. பஞ்சம் வந்துவிட்டது என்றால் சத்புத்திரர்களை குடும்பிகள் பெற்றெடுக்கவில்லை. அங்க வந்து முடிகிறது. அந்த குறை கடைசி கிரகசாசிரமத்துக்கு வருகிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. இயல்புடைய மூவர்க்கும், பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கின்றவர், வானப்பிரசாசிரமத்தில் இருக்கின்றவர்கள், சந்நியாசாசிரமத்தில் இருக்கின்ற மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. அவர்கள் அறநெறி பிசகாது போவதற்கு அவர்களுக்கு உடை உணவு வழங்கி வசதி செய்து கொடுப்பதெல்லாம் கிரகஸ்தனுடைய என்றால், கிரகஸ்தன்கிற விருட்சத்தில் பாக்கி 3 ஆசிரமங்கள் வருகின்றன. இந்த விருட்சம் சரியாக இல்லாவிட்டால்
விருட்சம் சரியா இல்லை, பாக்கி 3 ஆசிரமங்களும் இல்லை. அப்போ அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கின்றவன் இல்வாழ்பவன். அவன் முறையாக வாழ்ந்திருக்கிற பொழுதுதான் சமுதாயம் மேல்நிலைக்கு வருகிறது. கனிங்கிற நிலையில் துறவி இருக்கின்றான், கனியை உண்டு பண்ணுகிற நிலையில் குடுமி இருக்கின்றான். கனியை உண்டு பண்ணுவது இவனுடைய சிறப்பு, அந்த கனி உலகுக்கு பயன்படுவது அதனுடைய சிறப்பாகின்றது. சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? ஏராளமான நல்ல குடும்பிகள் இருக்க வேண்டும், நல்ல துறவிகள் இருக்க வேண்டும். அது மங்கி வந்த இந்த காலத்தில் ராமகிருஷ்ண பரமசர் 2 ஆசிரமங்களையும் புதுப்பிக்கின்றார். கிரகஸ்தாசிரமத்தையும் புதுப்பிக்கின்றார், சந்நியாசாசிரமத்தையும் புதுப்பிக்கின்றார். 2 ஆசிரமம் கெட்டு போய்விட்டது. 2 ஆசிரமங்களையும் புதுப்பிக்கின்றார். அவருக்கு அமைந்த அர்ச்சனையில் கிரகஸ்த பரிவிராடு உபய பரம நிதர்சனாய நமக. கிரகஸ்தாசிரமம் இவ்வளவு சிறந்தது, தம்முடைய ஜீவிதத்தில் அவர் வாழ்ந்து காட்டினார். சந்நியாசாசிரமம் இவ்வளவு சிறந்தது, தம்முடைய ஜீவிதத்தில் அதையும் வாழ்ந்து காட்டினார். அதோடு இருக்கவில்லை, தலை சிறந்த குடும்பிகளை சிஷ்ய கூட்டமாக ஒரு பக்கம் ஆயத்தப்படுத்துகிறார். தலை சிறந்த துறவியர்களை சிஷ்யர்களாக இன்னொரு பக்கம் ஆயத்தப்படுத்துகிறார். தம்முடைய வாரிசாக அவர் ஆயத்தப்படுத்தியது தலை சிறந்த கிரகஸ்தாசிரம கூட்டம் ஒன்று, தலை சிறந்த சந்நியாசாசிரம கூட்டம் ஒன்று. அதை ஆயத்தப்படுத்திய பொழுது தம் கடமை முடிந்துவிட்டது, இனி பிரபஞ்சத்தில் தமக்கு வேலை இல்லை. நாள் குறிக்கின்றார், புறப்பட்டு போவதற்கு ஆயத்தப்படுத்துகின்றார். இதில் நமக்கு ஒரு பாடம், தொண்டு கலவனானாலும் நம்மவர்கள் சாகிறதுக்கு இஷ்டமில்லை. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்க வேண்டும், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்க வேண்டும். நவீன மருத்துவ உலகம், மெடிக்கல் சயின்ஸ் நலம் செய்வது போன்று கேடும் செய்து வருகிறது. இந்த தொத்தலாக வீடு போவோ காடு வாவான்றவர் சுலமாக வழி அனுப்பலாம். அதை விட்டு இங்க எங்கே என்ன சமுதாயத்துக்கு பாரமாக இழுத்தடிச்சு கிடைக்கிறதுக்கு மெடிக்கல் போர்டு உதவி பண்ணுவது பண்ணாத கேடு. இந்த கேட்டையும் செய்கிறது, நலனையும் பண்ணுகிறது. கேட்டை குறைத்து நலனை ஏராளமாக செய்ய வேண்டும். பரம்சர் நோய்வாய்ப்பட்டார், மருத்துவ உலகம் சிகிச்சை பண்ண முயன்றது. விளையாட்டாக சிகிச்சை ஏற்றுக்கொண்டார். போவதற்கு நாள் குறித்தாய்விட்டது என்று சொன்னார். இல்லை, நாங்கள் அனுமதி தரமாட்டோம், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும். அவருக்கு வேலை முடிந்து விட்டது, பொறுப்பு சாரதா தேவியார் என்ற சிஷ்யர் என்ற விவேகானந்தர் ஒப்படைத்தாய்விட்டது, நாள் குறித்து வைத்தாய்விட்டது. நீங்கள் இன்னும் சில நாள் இருக்க வேண்டும். அவசியமில்லை, எங்கள் பொருட்டு இருக்க வேண்டும். அது அம்பிகை திருவிழா. அம்பிகை பிரார்த்தனை பண்ணுங்கள். உணவு உண்ண முடியாத தொண்டை நோய் வந்திருக்கிறது, உணவே செல்லுவதில்லை. அம்பிகை எடுத்து பிரார்த்தனை பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும். சிறுதான் மௌனமாக இருந்தார். அப்புறம் சொன்னார், அம்பிகை எடுத்து பிரார்த்தனை பண்ணினேன், இந்த ஒரு உடல் தானி வாழ்ந்திருக்கின்றாயா, இந்த ஒரு உடல் தானி உணவு உண்கின்றாயா என்று அம்பிகை கேட்டால் எனக்கு வெட்கமாக போய்விட்டது. தத்துவம் என்ன? ஒரு சரீரம் போனதுனால சொரூபம் அழிந்து போவதில்லை, மற்ற சரீரங்கள் மூலமாக நிகழ்ந்து வருகிறது. அதே போக்கில் விவேகானந்தரை பற்றி அவர் பகிர்ந்தார். நரேந்திரன் தன்னை இன்னார் என்று அறிந்தான பிறகு இந்த சரீரத்தில் ஒரு நிமிஷம் அவன் இருக்க மாட்டான். உலகை ஒரு ஆட்டுகிற அருள் சக்தி அவனிடத்தில் இருக்கிறது. நரேந்திரன் தன்னுடைய 40வது வயதை காண மாட்டான். பரமசர் முன்னே சொல்லி வைத்திருக்கின்றார். 39 வருஷம் 5 மாசம் சில நாட்கள் ஆகின்றன. அதற்கு 4 வருஷத்துக்கு முன்பே காஷ்மீரத்தில் அமெரிக்கருடைய சுதந்திர தினத்தை ஜூலை 4ஆம் தேதி கொண்டாடிய பொழுது, ஜூலை 4 என்பதற்கு ஒரு கவிதை ஆங்கிலத்தில் அமைத்து அதை கொண்டாடி, ஜூலை 4ஆம் தேதி நல்ல நாள், இந்த சரீரத்திலிருந்து நான் சுதந்திரம் ஜூலை 4ஆம் தேதி பெறுவேன், இன்னும் 4 வருஷ வேலை எனக்கு பாக்கி, இன்னும் 4 வருஷ வேலை எனக்கு பாக்கி. மெடிக்கல் சயின்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கோன்னு அவர் சொல்லலை. இந்த 4 வருஷ வேலை பாக்கி, இருந்து நான் விடுதலை பெறுவேன். நாள் அடுத்து வருகிற பொழுது பிரேமானந்த சுவாமி அவர் கேட்கின்றார், நீங்கள் யார் என்பதை அறிகின்றீர்களா? ஆம், அறிய வருகின்றேன் சொன்ன பொழுது,
நரேந்திரன் தன் இன்னார் என்று அறிந்த பிறகு இந்த சரீரத்தில் இருக்க மாட்டான் என்று விவேகானந்தர் சொன்னார். பரமசர் சொன்னார், இனி நாள் கணக்கில் வெளியாக போகிறார். 2-3 நாளைக்கு முன்னு என் வேலையெல்லாம் முடிந்தது, மூட்டை கட்டி கொண்டு கிளம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கேன் அமெரிக்கர் எழுதுகின்றார். ஜூலை 4 வந்தது, ஆயத்தப்படுத்தினார், உலகை உதறி தள்ளினார், பரத்தை அடைந்தார். மக்களுக்கிடையில் வேலையை முடித்தாக வேண்டும், விரைவில் போக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நல்ல பக்தர்கள். இன்னும் 4 நாள் உலகத்தில் இருக்க வேண்டும், மற்றொரு சுமையாக இருக்க வேண்டும், இழுத்தெடுத்து இருக்க வேண்டுங்கிற எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் உலகப்பற்றி வைத்தவர்கள் உலகுக்கு தொல்லையாக சுமையாக இருக்கிறார்கள். நல்ல ஆத்ம சாதனம் புரிகிறவர்கள் விரைவில் என்னுடைய காரியத்தை முடிக்க வேண்டும், நான் கிளம்ப வேண்டும். இதற்கு மாறாக எத்தனை நாள் இழுத்தடிக்கலாம், அதற்கு மருத்துவ உலகம் உதவி புரிகிறது. அதற்கு உதவி புரிகின்ற அளவு மருத்துவ உலகம் உலகு கேடு விளைக்கின்றது. மெடிக்கல் சயின்ஸில் நலன் வந்து இருப்பது போன்று இன்றைக்கு வந்திருக்கிற கேடு என்ன? ஆயிரக்கணக்கான பேர் வெளியே அனுப்ப வேண்டியதை பாக்கி பிடிச்சு வைத்திருக்கிறார்கள். அந்த செயல் செய்யக்கூடாது, விரைவில் இதெல்லாம் டிஸ்பேச் பண்ண வேண்டியது. பண்ணினால் மற்றொரு இடம் காலியாகிறது. விரைந்து நாள் குறித்து பரமசர் வெளியேகினார், விரைந்து நாள் குறித்து விவேகானந்தர் வெளியேகினார். சாரதா தேவி அதற்கு ஆயத்த பண்ணுகிற பொழுது ஒரு சிறு கூட்டத்தை பணிவிடை பண்ணுகிற வாங்கில் வைத்திருந்து அவளையில் அனுப்பியாவிட்டு துறவிகளை மட்டும் பாக்கியிருக்கிறார்கள். மாது ஒருத்தி 8 துயரத்தில் உட்கார்ந்திருக்கின்றாள். படுத்திருந்த சாரதையை பார்த்தார், கையெழுத்தார், கூப்பிட்டு பக்கத்தில் கொண்டு வந்தார்கள். அன்னபூர்ணமாக பேர், ஏன் துயரப்படுகின்றாய்? தாயே, எங்களையெல்லாம் விட்டு நீங்கள் போக போக புறப்பட ஆயத்தப்படுத்தீர்கள், நாங்கள் உலகில் அனாதைகளாக கஷ்டப்பட போகிறோம். சாரதாவி சொல்லுகின்றார், உலகில் யாருமே உனக்கு வேற்றார் அல்ல. அனாதையாக திண்டாட போகிறோம் சொன்ன பொழுது உலகில் யாருமே உனக்கு வேற்றார் அல்ல. அத்தனை பேர் நீ சொந்தமாக பாராட்டு, அத்தனை பேர் உனக்கு சொந்தமாகின்றார்கள். சொந்தமாக பாராட்டி நிறைவாழ் வாழ்ந்து விட்டு பிறகு அதை ஒதுக்கி தள்ளுவதற்கு ஆயத்தமாறு. இது சாரதாதேவி சொன்னது. வாழ தெரிய வேண்டும், கிளம்பி போக தெரிய வேண்டும். இதை தெரிந்தவர்கள் தான் வாழ்வாங்கு வாழுகின்றார்கள், வாழ்க்கை தத்துவம் தெரிந்தவர்களாகிறார்கள். இராணுவம் ஒன்று மேல் நோக்கி செல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், தப்பித்து ஓட தெரிய வேண்டும், பின்வாங்க தெரிய வேண்டும். எல்லாம் தங்களுடைய நலத்தின் பொருட்டு. நல்ல மக்கள் யார்? உலகில் வாழ்வாங்கு வாழுகின்றார்கள், செய்ய வேண்டி செயல் முடித்தான பிறகு புறப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் விவேகிகள். புறப்பட்டு போறதுக்கே எண்ணம் கிடையாது. பிடித்த ஆதிக்கத்தை விட்டுக் கொடுக்க ஒரு மந்திரி சபைக்கு எண்ணமே கிடையாது. உலகத்தை விட்டு போக ஒரு கூட்டத்துக்கு எண்ணமே கிடையாது. இவர்கள் வாழ்க்கை தத்துவம் தெரியாதவர்கள், தியாகிகள். எல்லாரும் தியாகிகள் ஆக வேண்டும். தன்னுடைய கடமை செய்தானோடு அடுத்தவர் செய்வதற்கு இடம் காலி பண்ண வேண்டும். ராமன் பெரிய தியாகி, பரதன் பெரிய தியாகி, கிருஷ்ணன் தியாக சுரூபமாக இருக்கின்றான். சான்றோர்கள் இப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் சிக்கன கட்டி பிடிப்பது நம்முடைய போக்காக இருக்கிறது. அது உதவார். உலகில் வாழ்ந்திருக்க தெரிய வேண்டும், உலகத்தை விட்டு விலக தெரிய வேண்டும். வாழ்ந்திருப்பவர்களுக்கிடையில் தங்களுடைய ஜீவிதத்தை அடியோடு அறத்துக்கென்றே ஒப்படைக்கிற கூட்டம் அலாதி சிறப்பு வாய்ந்தது. அவர்கள் துறவியர்கள் ஆகின்றார்கள். பரமஹம்சர் நரேந்திரரை தலைவராக வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் துறவியர்களை, இளம் துறவியர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொரு கூட்டம் கிரகஸ்தர்கள் இந்த வாங்கில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கிரகஸ்த சிஷ்யர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டும் சமுதாயம் என்கின்ற பறவைக்கு 2 சிறகுகள் போன்று பயன்பட்டு வர வேண்டும் என்பதை சரிப்படுத்துகின்றார். சிவபெருமான் திரிலோக குடும்பியாக ஒரு புறம் இருக்கின்றார், தியாகராஜனாக மற்றொரு புறம் இருக்கின்றார். 2 அம்சங்களும் சிவபெருமானிடத்து நிறைநிலையில் இருக்கின்றது. அதனுடைய வியாக்கியானமாக ராமகிருஷ்ண பரமசர் தாமே கிரகஸ்தாசிரமத்தினுடைய உச்ச நிலையை வாழ்ந்து காட்டினார். தியாக துறவியினுடைய உச்சநிலையை வாழ்ந்து காட்டினார். தியாகிகளாக இருக்கிற சிஷ்யர் ஒரு கூட்டம் ஆயத்தப்படுத்துகிறார், குடும்பிகளாக இருக்கிற ஒருவர் ஆயத்தப்படுத்துகிறார். 2 பக்கம் பக்கம் ஒன்றுக்கொன்று துணை புரிந்து உலக நன்மைக்காக நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்துகிறார். பிறகு தமக்கு நாள் குறிக்கின்றார், வெளியேகின்றார். அந்த நாள் குறித்தது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இரவு.
அவர் விடுதலை பெற்றது தொடர்புதான் பிறகு நமக்கு சுதந்திரம் வந்தது. அதே ஆகஸ்ட் 15 இரவு அவர்கள் அசியூம் பவர். அப்படி அவர் நாட்டுக்கு வருவதை முன்னிடத்தவுடைய ஜீவியத்தில் காட்டி வைத்தார். விவேகானந்தர் ஜூலை 4ஆம் தேதி அதே பிரகாரம் சரீரத்தை ஒதுக்கிவிட்டு போகின்றார். நாம் கற்க வேண்டிய பாடம், உடல் தாங்கி உலகில் வாழ தெரிய வேண்டும், உடலை தக்க காலத்தில் உதறித்தள்ளி அப்பால் போக தெரிய வேண்டும். உலகப்பற்றை உலக நன்மைக்காக இருக்கிறேன் என்கிறது என்னுடைய வாழ்க்கை பற்றாக முடிகிறது. அப்படி செய்யக்கூடாது. பிறகு நல்ல துறவி யார் என்கின்ற கேள்விக்கு விடை பரம்சர் 2 விமான கதையில் சொல்லுகின்றார். சகோர பக்ஷி ஒன்று என்பது வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. தாகத்தால் தொண்டை வெடித்து போவதாக இருந்தாலும் பூமியை தொட்ட தண்ணீரை தொடக்கலே வராது. கதறி பதறி வானத்திலிருந்து வருகிற மழை நீரைத்தான் அது தேடும். அது முட்டை பொறித்தால் கீழே விழுவதற்கு முன்பு குஞ்சாக பொறித்து மேலே போய் விடுகிறது. அப்படி சித்த புருஷர்கள் உலகத்தில் தோன்றி வந்திருந்தாலும் உலகப்பற்றில் அகப்பட்டுக் கொள்ளாது பரத்தையே நாடுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் உலகுக்கு அரிய பெரிய காரியங்களை செய்து சாதிக்க வல்லவர்கள். நரேந்திரன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். பரம்சர் சொல்லுகின்றார். இது பெரிய கோட்பாடு. மற்றொரு உபமான கதையில் துறவுக்கும் விளக்கமாக வருகிறது, மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் விளக்கமாக வந்தமைகிறது. பணக்காரன் ஒருவரிடம் விலை உயர்ந்த வைரம் ஒன்று இருந்தது. வேலைக்காரனிடம் கொடுத்து மார்க்கெட்டில் சென்று இது என்ன விலை பெறும் என்பதை மதிப்பு போட்டு வா என்று அனுப்பினான். சந்தைக்கடைக்கு எடுத்து சென்றார். கத்திரிக்காய் கடைக்கு முதலெடுத்து சென்றான். கத்திரிக்காய் கடைக்காரன் வைரத்தை பார்த்தான். நல்லதாக தோன்றுகிறது, வேண்டுமென்றால் 2 கூட கத்திரிக்காய் தர்றேன், அதை எடுத்துக்கொண்டால் இதை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொன்னான். இவன் கொண்டு போய் எஜமானிடம் சொன்னான். இன்னொரு கடையில் போய் கேள். அரிசி கடையில் போய் கேட்டான். இதற்கு 3 மூட்டை அரிசி வருகிறேன் என்று அவன் மதிப்பு போட்டான். இன்னும் கேள்விப்பாருன்னு சொன்னான். ஜவுளி கடை கொண்டு போனான். ஒரு வேல் விலையுயர்ந்த துணி தருகிறேன் என்று சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தரும் மதிப்பு போட்டார்கள். ரத்தன வியாபாரம் கொண்டு போனான். இது அருமையான வைரம், இதற்கு 3 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று அவன் மதிப்பு போட்டான். பொருளை அவரவர் அறிவுக்கு ஏற்ற பிரகாரம் மதிப்பு போடுகிறார்கள். மக்கள் எல்லோருக்கும் பிரபஞ்ச வாழ்வு என்கின்ற ரத்தினத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஒருவன் நான் கூலிக்காரனாக இருப்பேன் என்று அந்த வாழ்வை கூலிக்காரன் நிலைக்கு மதிப்பு போடுகின்றான். நான் குமஸ்தாவாக இருப்பேன் என்று அந்த வாழ்க்கையை குமஸ்தா பதவிக்கேற்ற பிரகாரம் மதிப்பு போடுகின்றான். நான் ஒரு வக்கீலாக இருப்பேன் என்று அந்த வாழ்க்கையை வக்கீல் நிலைக்கு மதிப்பு போடுகின்றான். நான் ஒரு டாக்டராக இருப்பேன் அந்த வாழ்க்கையை அதற்கு மதிப்பு போடுகின்றான். நான் என்ஜினியராக இருப்பேன் என்று இன்னொருவன் மதிப்பு போடுகின்றான். இதை நான் பரமாத்மனிடம் ஒப்படைப்பேன் என்று ஒருவன் மதிப்பு போடுகின்றான். இதை பரமாத்மனுக்குரியதாக பண்ணுவேன் என்று தெரிந்து கொண்டவன் ரத்தன வியாபாரிக்கு நிகர். மானுட வாழ்க்கை எத்தகையது? கிடைப்பதற்கரிய பெரிய பேர். இதற்கு நிகரான பேர் கிடையவே கிடையாது. எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிதிலும் அரிதுதான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன். இது தாய்மானர் வாக்கு, எல்லாருக்கும் பொதுவானது. நமக்கு அகப்பட்டு இருக்கின்ற மானுட பிறவியை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? வைரத்தை அந்தந்த வியாபாரிகள் மதிப்பு போட்டது போன்று கிடைப்பதற்கரிய பேராகிய மானுட வாழ்க்கையை அவரவர் செய்து வருகின்ற செயல் மூலமாக நாம் மதிப்பு போடுகின்றோம். அப்படி மதிப்பு போடுவதில் இதனுடைய அருமையை அறிந்தவர்கள் யார்? இதனுடைய அருமையை அறிந்தவர்கள் இதை பகவத் சேவைக்கு பயன்படுத்தலாம் என்று அறிகின்றவர்கள்தான் மானுட வாழ்க்கையினுடைய அருமையை அறிந்தவர்களாகின்றார்கள். அவர்கள் துறவியர்களாக இருக்கலாம், கிரகஸ்தர்களாக இருக்கலாம்.
இரண்டு ஆசிரமங்களும் பெரியவைகளே, வாழ்வாங்கு வாழத் தெரிந்து கொண்டவர்களுக்கு. கிரகஸ்தாசிரமம் என்ன பாங்கில் இருக்க வேண்டும், பரமஹம்சரும் சாரதா தேவியாரும் வாழ்ந்து காட்டினார்கள். பணம் சம்பாதிக்காது மனிதன் உலகில் வாழ்ந்திருக்க முடியாது இந்த காலத்து கொள்கை. ரெண்டு பேரும் பணத்தை தொடுவதில்லை என்று விரதம் பண்ணி கொண்டார்கள். அன்றாடு இவர்களுக்கு தேவையாக இருப்பது தானாக வந்து அமைகிறது. ஆஸ்திக்யம் என்பது கடவுள் நம்பிக்கை என ஒரு கூட்டம் பொருள்படுத்துகிறது. அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது இத்தகையது, என்னுடைய சம்ரட்சணை பற்றி நான் கவலைப்படுவேன், ஆனால் என்னிடத்து ஆஸ்திக்யம் இல்லை. என்னுடைய சம்ரட்சணை எனக்கு முக்கியமானதல்ல, என்னுடைய வாழ்வு பரமாத்மா கூடிய பெரிய வாழ்வாக இருக்க வேண்டும், அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பது ஆஸ்திக்கியம். இந்த மனிதன் எண்ணி பார்க்காது உடல் சம்ரட்சணை தானாக அவனுக்கு வந்து சேருகிறது. நாளை எங்கே எப்படி பொருள் சம்பாதித்து நான் உயிர் வாழ்வேன், அவன் மட்டமான ஆள். இன்று நாளை பரத்திலேயே ஈடுபட்டு பரத்தினுடைய சேவையில் நான் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும், அவனிடத்து ஆஸ்திக்கியம் இருக்கிறது. செல்வம் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருள், அவனை தேடிக்கொண்டு வருகிறது, அதை தேடிக்கொண்டு இவன் போவதில்லை. அது ஆஸ்திக்யம். அது அந்தணனாக பிறந்தவனுக்கு சாத்தியம். பரமஹம்சர் சாரதா தேவியார் தம்முடைய ஜீவிதத்தில் நிரூபிக்கிறார்கள். வந்த செல்வமாக கொடுத்ததை தொட மறுத்துவிட்டார்கள். அன்றாடு தேவையாக இருக்கிறது தாமாக இவரை தேடி வருகின்றன. விருந்தோம்புதல், மற்றவர்களை நல்வழியில் செலுத்துதல், இவர்கள் நடாத்திய குடும்ப வாழ்க்கை, கிரகஸ்தாசிரமம் எவ்வளவு புனிதமானது என்பதற்கு சிறந்த சான்றாக இருக்கிறது. நரேந்திரன் போன்ற இளைஞர்களை அவர் என்ன சொல்லுகின்றார், பறவை கொத்தாத கனிதான் தெய்வத்துக்கு படைக்க தகுதியுடைய கனியாகின்றது. உலகாசை என்கின்ற பறவையில் கொத்தப்படாதுள்ள இளைஞர்கள் தான் தெய்வத்துக்கு படைப்பதற்கேற்ற நைவேத்தியங்கள் ஆகின்றன. பரமசர் பண்ணிய நைவேத்தியம் உலகாசையில் அகப்பட்டுக் கொள்ளாத தூய இளைஞர்களை ஆயத்தப்படுத்தினார். தெய்வத்துக்கு நைவேத்தியமாக இவர்களை கொடுத்தார். தெய்வ பணியில் ஈடுபட்டு அவர்கள் அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். கிரகஸ்தாசிரமம் எப்படி இருக்க வேண்டும், சந்நியாசாசிரமம் எப்படி இருக்கு, ரெண்டும் கெட்டுப்போன காலத்தில் பரமசர் தோன்றி வந்தார். கிரகஸ்தாசிரமம் இந்த பாங்கில் இருந்தால் அது தலை சிறந்தது, சந்நியாசாசிரமம் இந்த பாங்கில் இருந்தால் அது தலை சிறந்தது. இரண்டு ஆசிரமங்களும் ஓங்கி மேல்நிலைக்கு வருமானால் அப்பொழுதுதான் புதிய வாழ்வு, புதிய தர்மம், புதிய பெருவாழ்வு சமுதாயத்துக்கு உருவெடுப்பன ஆகின்றன. தம்முடைய ஜீவிதத்தின் மூலமாக காட்டினார். அந்த இயக்கம் சிறிது சிறிதாக வலுத்து வருகிறது. அது அழிந்து, தெய்வ சங்கல்பம் அது அழிந்து போகவில்லை, சிறிது சிறிதாக விரிவடைந்து வருகிறது. எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கண்ட்ராக்ஷன் இஸ் டெத். விவேகானந்தர் பகிர்கின்றார். பரமேஸ்வருடைய இயக்கம் விரிவடைந்து வருகிறது, குன்றி போவதல்ல. அது பெரிய தெய்வ சங்கல்பம். நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன, இல்லறத்தில் இருக்கலாம், துறவரத்தில் இருக்கலாம். பரமனுக்குரியவர்களாக நம்மை பண்ணினால், பரமனுடைய பணிவிடையிலேயே ஈடுபட்டு இருந்தால், பக்தியை வளர்த்து வந்தால், பாரமார்த்திக பெருவாழ்வை பெருக்கி வந்தால், மானுட ஜென்மத்தை நன்கு பயன்படுத்துகின்றோம். மானுட ஜென்மம் என்கின்ற வைரத்துக்கு அப்பொழுது நல்ல மதிப்பு போட்டவர்கள் ஆகின்றோம். எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமானதல்ல, மானுட ஜென்மத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம். பாரமார்த்திக பெருவாழ்வுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்து, அப்பொழுது மானுட ஜென்மத்தை நீ நன்கு பயன்படுத்தியவன் ஆகின்றாய். ஒரு சிறிய சொல்லில் சிறுமியாக இருந்த சாரதா தேவிக்கு சொன்னது உலகம் முழுவதுக்கும் பரமேஸ்வர் கொடுத்த செய்தி. மணந்து கொண்ட சிறுமியாக இருக்கும்போது பழையபடி தட்சிணேஸ்வரத்துக்கு போகிறார். சிறுமிக்கு சொல்லி வைத்துட்டு போனார், நான் மானுடராக பிறந்திருப்பது கடவுள் வழிபாட்டுக்காக. அது சாரதையினுடைய உள்ளத்தை போய் தொடுகிறது. அந்த பகுதி அது வளர்ந்து கொண்டே வருகிறது. உலகம் முழுவதுக்கும் அதுதான் செய்தி. நாம் பாரமார்த்திக பெருவாழ்வில் ஈடுபட்டு இருப்போமானால், அறம் பிசகாது பெருநெறியில் சென்று கொண்டிருப்போமானால், நமக்கு அமைந்திருக்கின்ற தர்மத்தை முறையாக செய்து முடிப்போமானால், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அது கடவுள் வழிபாடு ஆகிறது, அது ஈஸ்வர ஆராதனை ஆகிறது. அதன் மூலமாகத்தான் சமுதாயம் உயிர் அடையும். தர்மமே
அழிந்துபட்டு போகிற பிரதிகூலமான சூழ்நிலையில் அதனுடைய உட்கருத்தை அறிந்திருக்கின்ற அந்தரியோகிகளாக நாம் அறநெறி பிறளாது பெருவாழ்வில் ஈடுபடுவோமானால், பக்தி ஞானத்தை வளர்த்து வருவோமானால், பரமஹம்சர் கொடுத்திருக்கின்ற சிறந்த செய்தி, கிரகஸ்தாசிரமம் சந்நியாசாசிரமம் இரண்டும் பெரியவைகளே, மனிதன் வாழ்வாங்கு வாழ தெரிந்து கொள்வானாகில் என்கின்ற கோட்பாட்டை விளக்கியிருக்கின்றார். நாம் வாழ்வாங்கு பெருவாழ்வு வாழ்ந்து இரண்டு ஆசிரமங்களும் வலிவு பெற்று வரும்படியான பாங்கில் இறை பணிவிடை தொண்டு செய்து வருவோமானால் அப்பொழுதுதான் மானுட ஜென்மத்தை நன்கு பயன்படுத்தியவர்களாகின்றோம். இறைவனுடைய பேருருளால், குருதேவருடைய அனுகிரகத்தினால் நம் அனைவருக்கும் பாரமார்த்திக பெருவாழ்வு தீவிரமாக அமைவதாகுக. அதற்கேற்ற பாத்திரங்களாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி வருவோமாக. நம பார்வதி பதையே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய்.